வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ஆசையுடன் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கொண்டு நேற்றைய தினம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு டெத்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு 22 வயசு தான் இருக்கும். வீட்டில் ஒரே சத்தங்களும் அழுகை சத்தங்களும் தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த பையனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு வேதனை. எல்லாரும் வந்து கதறும் போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்கு. ஏன்டா அப்படி அந்த பையன் செத்ததுக்கு உண்டான காரணம் என்ன இது அப்படின்னு நம்ம அங்கே கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார். பையன் லவ் பண்ணானா, அந்த பொண்ணு வந்து ஏதோ சொல்லிச்சுன்னு சொல்லி தூக்க மாட்டிக்கிட்டான். எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். 10 மாதம் சுமந்து உன்னை பெத்தெடுத்து ஒரு நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு குழந்தை அழும்போதெல்லாம் அந்த தூக்கம் வராமல் அந்த தாய் தகப்பன எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நைட்டில் நீங்கள் எதுக்காக அழுகிறீனே தெரியாது. குழந்தையில இருக்கும்போது எதுக்காக அழுகிறீனே தெரியாது. பாவம் அந்த தாய் தகப்பனுடைய வேதனை இருக்கு பாரு, தூக்கின்னு ஓடுவாங்க ஹாஸ்பிட்டல். ஒரு ஊசி போடும் போது கூட அந்த தாய் தகப்பன் கண்ணில் வந்து கண்ணீர் தான் வரும். ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்க, லவ் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் நடக்குது, இல்லை நான் சொல்ல வரல. அதுக்காக தற்கொலை பண்ணிக்கணுன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு தானே. உலகத்தில் சாவு தான் ஒரு முடிவுனா அப்புறம் வாழ வேண்டிய விஷயமே இல்லையே. இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் அதான் பண்ணுறாங்க, எல்லா பசங்களும் அதான் பண்ணுறாங்க. இன்றைக்கி எதுக்காக அந்த முடிவு எடுக்கிறாங்கன்றது தெரியல. இனி வரும் காலகட்டத்தை கேட்குற பசங்களாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஒரு விஷயம் நடக்குதா, ரைட், ஓகே, நீ அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டால, ஒன்றும் இல்லை, நேராக அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லு, அம்மா அது மாதிரிம்மா அப்படின்னு. உனக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுன்னு அந்த ஃபீலை வச்சுட்டு நீ ஏன் உட்காந்துருக்க? அதுக்காக போய் செத்துட்டினா எல்லாம் வந்துடுமா? உங்கள் தாய் தகப்பன் உன்னை வளர்த்த அந்த 22 வருஷம் என்ன ஆச்சு? ஒரே புள்ள, வீட்டுக்கு ஒரே புள்ளன்றாங்க, எவ்வளோ வேதனையாக இருக்குது. இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து இன்னொரு பிள்ளைய உருவாக்க முடியுமா? அவங்களுக்கு வயசானவங்க ஆனதுக்கப்புறம் இனி அவங்களுக்கு தோல் கொடுக்குறது எந்த தோழனாக இருப்பான்? ஒரு புள்ள தான் தோழன்னு சொல்லுவாங்க, இருப்பானா? எதுவுமே இருக்காது. எல்லாம் வந்து எம்டியாக நிற்கும். நீ செத்ததுக்கப்புறம் உன்னை நினச்சி அந்த 2 ஜீவனும் செத்துருங்க. தற்கொலை என்ற முடிவு, சூசைட் என்ற முடிவு எந்த ஒரு பசங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, பசங்க வரவே கூடாது. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். எதுக்காக? ஒரு லவ் ஃபீலு, அதுக்காக நான் சாவறேன். இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு முட்டாள்தனமான விஷயம். போ, ஒருத்த ஏமாத்திட்டால, போ உங்கள் அப்பா அம்மாவை லவ் பண்ணு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அவங்ககிட்ட ஃபீல் பண்ணு, தூக்கி போடு. உனக்கு வெறி வரணும், அடுத்தது என்ன ஓடணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அந்த வெறியை கொண்டு வரணும். தினம் தினம் தூங்குவாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம போனதுக்கப்புறம் நினைக்கிறியா? இல்லை அந்த பொண்ணு தான் நீ செத்துட்டேன்னு உட்காந்து 4 நாளாக உட்காந்து வயசு ஃபுல்லாக சாப்பிடாம உட்காந்து இருக்க போகிறாளா? நீ எடுக்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவை நீ தான் அதுக்கு, நீ எடுக்கிற முட்டாள்தனமாக நீ தான் அதுக்கு காரணகர்த்தா. எல்லாத்தையும் இந்த உலகம் பார்த்துன்னு தான் இருக்குது. அதுக்காக வந்து நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்த யாரும், இந்த உலகம் அப்படி தாங்க இருக்கும். நீ தான் உஷாராக இருக்கணும், நீ தான் போனால் வரணும். அந்த வலைக்குள்ளே நீ மாட்டாமல் இருக்கணும். லவ்ன்ற வலைக்குள்ளே நீ மாட்டாமல் இருக்கணும். அதில் மாட்டினா ஒரு சில சிக்கல்லாம் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோன்ற ஒரு விஷயம் தெரியணும். துரு போகிறது, உடனே ஒரு முடிவு எடுத்தது சூசைட் பண்ணிக்கிறது. எவ்வளோ இழப்புகள் அந்த ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுற விஷயத்தினால. அதெல்லாம் முட்டாள்தான். எவ்வளோ இருக்கியா வாழ்க்கை விஷயத்தில், எவ்வளோ விஷயம் இருக்குது. தூக்கி குப்பையில் போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயினே இருக்கணும். அடுத்ததுன்னு போயிட்டே இருக்கணும். நம்ம முன்னுக்கு வர வழியை பார்க்கணும், வெறி வரணும். அதுக்கு மேலே 4 படி 5 படி முன்னுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் வரணும். நம்ம தாய் தகப்பனை நம்ம ராஜா மாதிரி வச்சுக்கணும் ஒரு எண்ணம் வரணும். அதை விட்டுட்டு நீ செத்துட்டினா அந்த குடும்பத்துக்குன்னு இருக்க வாரிசு, அந்த வம்சமே அழிஞ்சிச்சு இல்லையா? வம்சத்தை அழிச்சிட்டு போயிட்டீங்க இல்லையா? இதுதான் உங்களை தாய் தகப்பனை வந்து பிள்ளைக்கு அடுத்த ஒரு ஜுரம் வந்தால் தூங்காமல் நல்லது கெட்டதை பார்த்து உன்னை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாங்களா? முதல்ல ஒரு முடிவு, தற்கொலை என்பது ஒரு முடிவல்ல. அது ஒரு தவறான ஒரு விஷயம், அவ்வளோதான். இனி வரும் காலகட்டத்தில் பிள்ளைங்க எல்லாருமே கட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு தெளிவு இருக்கணும், நம்மக்கிட்ட ஒரு தைரியம் இருக்கணும், எல்லாத்துலேயும் தைரியமாக இருக்கணும், போராடணும், சமுதாயத்தில் போராடணுன்ற ஒரு வெறி இருக்கணும்.
சூசைட் என்பது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அவ்வளோதான். அது யாருமே அதை வந்து ஒரு குப்பம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. நம்ம அப்பா, அம்மாக்காக வாழ்றோம். ஒண்ணு இல்லையா, அடுத்தது நம்மள சார்ந்த நம்ம குடும்பத்த தவிர வேற எதுவுமே உண்மை கிடையாதுங்க. வெளியில சுத்தறது எல்லாம் பொய். நீ நம்பி ஏமாந்தனா நீ தான் முட்டாள். நீ நல்லா ஒரு பெரிய இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு பெரிய ஆளா வந்தனா, உங்க அப்பா, அம்மா உனக்கு அதை விட சூப்பர் ரதியான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்பா, அம்மாவ நேசி. மத்ததெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தில இருக்கிற அப்பா, அம்மாவ நேசின்னு சொல்லிக்கொண்டு, இனி ஒரு காலகட்டத்தில குழந்தைங்க தயவு செஞ்சு வந்து எந்த விஷயம் வெளிய நடந்தாலும், நீ லவ்வே பண்ணாலும் அப்பா, அம்மா கிட்ட வந்து சொல்லு. சொல்லிட்டு இந்த தவறுன்ட்டு அத அத அப்படியே தூக்கி குப்பையில போட்டுட்டு, அப்பா, அம்மாக்காக வாழ்ற வாழ்க்கைய பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.